அடிப்படை உரிமையை பெற்று தாருங்கள், பெற்று தாருங்கள். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை முன்வச்சு இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 16 வருஷமா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 2018லயும் இதே கோரிக்கை முன்வச்சு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் போராட்ட காலத்துக்கு நேரடியா வந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் உறுதியளிச்சாரு. இதை தொடர்ந்து 2021 திமுக தேர்தல் வாக்குறுதியிலையும் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் தேர்தல் வாக்குறுதி எண் 311 திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு. இப்போ ஆட்சி முடிய இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில கடந்த 33 நாட்களை தொடர்ந்து 34வது நாளா இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இடைநிலை ஆசிரியர்களோட இந்த தொடர் போராட்டம் எந்த நிலைமையில இருக்கு? ஆசிரியர்களை அழைத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார்களா? இப்போ தற்போது எந்த நிலையில இந்த போராட்டம் இருக்குன்னு ஆசிரியர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். எங்களோட கோரிக்கை 2006 வந்த பே கமிஷனுக்கு அப்புறம் எங்களுக்கு 2009 பெரிய பாதிப்பு வந்தது. அது எந்த மாதிரியான பாதிப்பு அப்படின்னா 96 4500 பே பேண்ட் பிக்ஸ் பண்ணாங்க இடைநிலை ஆசிரியர்கள். ஆனால் 2006 3807 ரூபாய் அதிகப்படுத்தி 8370 எங்களுக்கு பே பேண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த 2009 31 வரைக்கும் மே 31 வரைக்கும் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே அந்த பே பேண்ட் கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் 1/6/2009 அப்புறம் வந்த எங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க உயர்த்தின 3870 ரூபாயில் 82% குறைச்சி, அதாவது 3170 ரூபாய் குறைச்சிட்டு வெறும் 700 ரூபாய் மட்டும் சேர்த்து 4500 700 ரூபாய் சேர்த்து 5200 பண்ணாங்க. அதாவது 82% எங்களுக்கு ஊதியத்தை குறைச்சிட்டாங்க. அதனால தான் இந்த இவ்வளோ பெரிய முரண்பாடு எங்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் இந்த முரண்பாடை கலையணும்னு தான் நாங்கள் தொடர்ந்து 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எங்கள் வாக்குறுதி மற்றும் எங்களுடைய போராட்ட களத்திற்கு இருமுறை எங்கள் கரங்களை பற்றி கொடுத்த வாக்குறுதி நியாயமான கோரிக்கை என்று அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் வைத்துள்ளார்கள். கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்றே நாங்கள் இந்த கடைசி காலத்திலும் 5 ஆண்டுகள் முடிய போகிறது. நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்தே நாங்கள் களத்தில் இன்றும் நிற்கிறோம். மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் கல்வியில், எக்கனாமிக்ல எல்லாம் வளர்ந்துட்டு தான் நம்ம இருக்கிறோம். அந்த வகையில் கல்விக்கு முதலிடம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான அடிப்படை பேருக்காக நாங்கள் தூணா இருப்பவங்க நம்ம தொடக்க கல்வி ஆசிரியர்கள். எங்களை வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் நாங்கள் நம்பியிருந்தோம். சரி, இப்போது ஒரு வேளை அவர்கள் செய்தி ஒரு வேளை சரியாக கடத்தப்படவில்லையோ என்று நாங்கள் ஐயம் கொள்கிறோம். செய்தி ஒருவேளை சரியாக கடத்தப்பட்டிருந்தால் விரைவாக இந்த பிரச்சனையை முடித்து எங்களை பள்ளிக்கு அனுப்பி மாணவ செல்வங்களுடைய கல்வி நிலையை அவங்க முன்னேற்றுவதற்காக எங்களை அனுப்பியிருப்பார்கள் என்று நினைக்கின்றோம். எப்பவுமே எங்களோட போராட்டம் விடுமுறை நாட்கள்ல மட்டும்தான் நாங்க பண்ணுவோம். ஏன்னா பசங்களோட கல்வி பாதிக்க கூடாதுன்ற காரணத்தால இந்த முறையும் நாங்க டிசம்பர் 26ஆம் தேதி வந்தோம். விடுமுறை நாளில் தான் 10 நாள் போராடிட்டு இருந்தோம். இப்போ பள்ளி திறந்துட்டாங்க. ஆனால் எங்களோட கோரிக்கை நிறைவேறாதால இப்போ பள்ளி நாட்களில் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எங்களுக்கு எண்ணும் எழுத்து பயிற்சிலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் அந்த பயிற்சியில் கலந்துக்க முடியல, இங்கே இருக்கோம். காரணம் என்னன்னா எங்களோட ஊதிய முரண்பாடு கலையாமல் சம வேலைக்கு சம ஊதியம் ஆணை பெறாமல் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோங்க சார். ஒரு நாள் தேதி வித்தியாசத்தில் எங்களுக்கு முன்னர் சேர்ந்தவர்களுக்கும் எங்களுக்கும் 12 ஆண்டு கால ஊதிய இடைவெளி உள்ளது. ஒரு நாள் வித்தியாசத்தில் ஒரு நாள் சேலரி தான் அதிகமாக இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா 12 வருட இடைவெளி இருக்கிறது. அவர்களுக்கு 29,200 அடிப்படை ஊதியமாக இருக்கிறது, எங்களுக்கு 20,600 அடிப்படை ஊதியமாக இருக்கிறது. இந்த அடிப்படை ஊதியத்தில் இவ்வளவு வேறுபாடு வந்தது எங்களுக்கு பொருளாதாரத்திலும் எங்களுடைய வாழ்வாதாரத்திலும் நாங்கள் மிகவும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம். இதனால் இது எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் எங்களுக்கு தொடரும். நாங்கள் போராட்டத்தை வெற்றி பெறாமல் இந்த களத்தை விட்டு செல்ல மாட்டோம். பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறி இருக்கோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பொருளாதார ரீதியாக ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 2023 திருப்பி நாங்கள் போராட்டம் பண்ணும்பொழுதும் நிதி நிலைமை சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ நிதி நிலைமை நல்லா வளர்ந்துருக்கு. அதனால தான் நாங்கள் விடாம போராடிட்டு இருக்கோம். அதாவது எப்பவுமே அரசாங்கம் என்பது அரசுக்கு எதிரான போராட்டம் நினைத்து தான் எங்கள் மீது நினைத்தார்கள். எங்களுக்கோ இது காவல்துறைக்கோ எதிரான ஒரு போராட்டமாக நாங்கள் இதை மாற்ற விரும்பவில்லை. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், வெறுப்பை விதைத்து ஒருபோதும் அன்பை அறுவடையாக பெற முடியாது. ஆகவே நாங்கள் அன்பை விதைத்தே நாங்கள் அன்பை அறுவடையாக பெற விரும்புகிறோம். முதல்வர் அவருடைய அரசாணை, அவருடைய கையால அரசாணையை கையெழுத்திடணும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த போராட்ட காலத்தை முடிப்போம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.